இந்த வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு அவர் என்கிட்ட சொன்னது, தங்கம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு, இது எடுத்தது ஸ்ரதனுக்காக இல்லை, நான் உனக்காக தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொல்லும்போது எனக்கு புரியவே இல்லை. பட் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, ஸ்ரதனை தனியாக எடுக்கிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இது தான். அதை தாண்டி இது ரொம்ப ஸ்பெஷலான ஃபோட்டோ. ஏன்னா இதை ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறோம். என் தங்கம் இப்போ இருக்கிறத விட அடுத்த லெவல், அதாவது ஸ்கூலுக்கு வந்து போக போகிறான். அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷ்னலாக தான் எனக்கு வந்து இருந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பட் என் மைண்டுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ, என் தங்கம் ஸ்கூலுக்கு போக போதா, அதுக்குள்ளே வளர்ந்துருச்சா, இப்படியெல்லாம் நிறைய யோசனை வந்து ஓடிக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. பட் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அவருமே அதான் சொன்னார், தங்கம் நீ எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ண, நீ அவனை பார்த்துட்டே இருந்த, உன் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு, இது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மை தான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள்.